17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டனில் இந்த மக்களுக்கு புதுசாக ஒரு கமாடிட்டி ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. ஒரு பானம். அது என்னன்னா தேயிலை. இந்த பானம் வந்து தேயிலை அப்போ தான் வந்து முதல்ல அவங்க வந்து நுகர்ந்து பார்க்குறாங்க. குடிச்சு பார்த்த இந்த பிரிட்டிஷாருக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த தேயிலை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையிலிருந்து இதை வந்து தனியாக பிரிக்கவே முடியல. மார்னிங் டீ, ஈவினிங் டீ, அப்புறம் வந்து மிட் பிரேக் டீ, போஸ்ட் லஞ்ச் டீ, டீ பார்ட்டி அப்படின்னு பிரிட்டிஷாரையும் இந்த டீ அப்படின்றதையும் தனியாக பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒன்றா ஒட்டிட்டாங்க. இது வந்து வெறும் ராயல்டீஸ், நோபல் ஃபேமிலிஸ் மட்டும் கிடையாது, சாதாரண பிரிட்டிஷ் குடிமக்களும் வந்து இந்த டீக்கு பழக்கமாயிட்டாங்க. ஸோ திரும்ப வாங்க வேண்டிய ஒரு கமாடிட்டி அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த தேயிலை அப்படின்றது வந்துடுச்சு. இந்த 17ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் சைனாவில் மட்டும்தான் வந்து அந்த டீ அப்படின்றது வந்து கிடைக்கும். வேற எங்கேயுமே இப்போதைக்கு உலகத்தில் டீயை வந்து சோர்ஸ் பண்ண முடியாது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால். இப்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு டீ வேணும். அந்த காலகட்டத்தில் சீனாவில் வந்து மிங் எம்பையர் அப்படின்றது நடந்துட்டு இருந்தது. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு 1000 வருஷம் போன ஒரு பேரரசு. 1000 வருஷங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு பேரரசு. மோஸ்ட் ப்ராஸ்பரஸான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா வெளியிலேருந்து அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து அவங்க தயாரிச்சு மக்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு பேரரசா சீனா வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, போய் பிரிட்டிஷர்ஸ் வந்து எங்களுக்கு முக்கியமாக டீ வேணும், பட் அதுக்கு பதிலாக எதையாவது கொடுக்கணும் இல்லையா, கொடுத்து தானே வாங்க முடியும், ஏன்னா இல்லைன்னா கையில் காசாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ இவங்க வந்து எங்களுடைய பொருட்களான அந்த கடிகாரம் இருக்குது, எங்ககிட்ட வந்து கண்ணாடி பொருட்கள் இருக்குது, இதெல்லாம் காட்டன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா சீனா அவங்களை பார்த்துட்டு ஏற இறங்க பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது, பட் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், காசு கொடு, அதுவும் வெள்ளி கொடுக்கணும். அதாவது அந்த காலகட்டத்தில் சீனா வந்து வெள்ளியை தான் அவங்க பணமாக உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வெள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரிட்டன் வந்து வெள்ளி கொடுக்குது, வாங்கி போட்டுட்டு சீனா தேயிலை கொடுக்குது. ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது வந்து அந்த கடன் சுமையை பிரிட்டன் உணர தொடங்குது. ட்ரேட் டெபிசிட் ஒரு பக்கமாகவே இருக்கு இல்லையா, ஒரு சமமாக இல்லை. என்னடா நம்ம மட்டுமே காசு கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க வாங்கி அவங்களுடைய கஜானா வந்து நிறைச்சிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம மொத்த காசையும், நம்மளுடைய பெருவாரியான காசையும் நம்ம டீக்கே கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா பிரிட்டிஷ் அப்படி இல்லை இல்லையா, எல்லார்கிட்டையும் வாங்கி தான் பழக்கம் அப்படின்றதுனால கொடுத்து பழக்கம் கிடையாது. ஸோ நம்மளோட பொருள் எதையுமே தலையில கட்ட முடியலையே இவங்க தலையில, என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ட்ரேட் டெபிசிட்டை வந்து சமன் செய்யணும், சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு யோசனையில இருக்கும்போது அவங்களுடைய குறுமூளையில யோசிச்ச ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு கமாடிட்டி அப்படின்றது தான் ஓபியம், அபின்.